மாதம் 17ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும். இவ்வேளையில் வெனிசுவேலாவில் முன்னாள் துணை அதிபர் டெல்சி ரோட்ரிகிஸ் இடைக்கால அதிபராக பதவியேற்றுள்ளார். அமெரிக்காவுடன் சமநிலையான மரியாதைக்குரிய உறவு வேண்டும் என்று அவர் கூறினார். திருவாட்டி டெல்சி தம்முடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் வெனிசுவேலாவை மீண்டும் தாக்க நாடாளுமன்ற அனுமதி தேவையில்லை என்று அதிபர் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். வெனிசுவேலாவின் நிச்சயமற்ற சூழலால் எண்ணெய் விலை சாதனை அளவை நெருங்கியிருக்கிறது. அந்த தென் அமெரிக்க நாட்டின் எண்ணெய் இருப்பை பயன்படுத்துவது பற்றி ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க எண்ணெய் தொழில்துறை நிர்வாகிகளுடன் பேசவிருக்கிறது. உலக எண்ணெய் உற்பத்தியில் வெனிசுவேலாவின் பங்களிப்பு 1% குறைவு. ஆனால் உலகின் கச்சா எண்ணெய் இருப்பில் சுமார் 17% வெனிசுவேலாவிடம் உள்ளது. வெனிசுவேலாவின் எண்ணெய் தொழில்துறையை அமெரிக்கா கைப்பற்றினால் அதனால் பயன்பெறக்கூடிய நாடுகளில் ஒன்று இந்தியா என கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர். இந்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான எரிசக்தி நிறுவனங்களின் நிதிச்சுமை குறையக்கூடும். அத்துடன் $500 பில்லியன் மேற்பட்ட லாப ஈவுத் தொகையை அவை மீட்க முடியும் என்று கூறப்படுகிறது. ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் ஆண்டனியோ குட்டெரஸ் தேசிய அரசுரிமை மதிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அமெரிக்கா வெனிசுவேலாவில் மேற்கொண்ட சர்ச்சைக்குரிய ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து திரு குட்டெரஸ் அவ்வாறு வலியுறுத்தினார். பாதுகாப்பு மன்றத்தின் அவசர கூட்டத்தில் திரு குட்டெரஸின் சார்பாக துணை தலைமைச் செயலாளர் பேசினார். நாடுகளுக்கு இடையே படைபலம் பயன்படுத்தப்படும் போது அரசியல் சுதந்திரமும் பிரதேச உரிமையும் மதிக்கப்பட வேண்டும் என்று திரு குட்டெரஸ் வலியுறுத்தினார். வெனிசுவேலாவில் நிச்சயமற்ற சூழல் மோசமடையும் சாத்தியம் குறித்து ஆழ்ந்த கவலை அடைவதாக அவர் கூறினார். வட்டாரத்திலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றார் அவர். கொலம்பியா அவசர கூட்டத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தது. ஐக்கிய நாட்டு சாசனம் சுய தற்காப்புக்காக அல்லது பாதுகாப்பு மன்றத்தின் அனுமதியுடன் மட்டுமே படைபலத்தை பயன்படுத்த அனுமதிக்கிறது என்று கொலம்பியா கூறியது. அமெரிக்காவின் செயலுக்கு ரஷ்யாவும் சீனாவும் கண்டனம் தெரிவித்தன. திரு மதுரோவை விடுவிக்கும்படி அவை வலியுறுத்தின. வெனிசுவேலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பலரும் அதில் கலந்து கொண்டனர். நிக்கோலஸ் மடுரோ கைப்பற்றப்பட்டதை அவர்கள் வன்மையாக கண்டித்தனர். சர்வதேச சட்டத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஐநா மன்ற தீர்மானத்துக்கு விரோதமானது மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக அமெரிக்க ஏகாதிபத்தியம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டித்து உலகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் ஆர்ப்பாட்டம். தலைநகர் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு முன்னால் இடசாரி குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் அமெரிக்க எதிர்ப்பு வாசகங்களை முழங்கியதோடு அமெரிக்க கொள்கைகளுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியிருந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் தூதரகத்தை மூடிவிட்டனர். வாஷிங்டன் வெனிசுவேலாவின் எண்ணெய் இருப்புகளை கைப்பற்ற விரும்புவதாகவும் ஜனநாயகத்தை அவமதிப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டினர். சிங்கப்பூரில் மின் சிகரெட் குற்றத்திற்காக கட்டாய மறுவாழ்வு சிகிச்சைக்கு செல்ல தவறிய பெண்ணுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தண்டனை விதிக்கப்படுவது சிங்கப்பூரில் இது முதன்முறை. 23 வயது டெங் யூலிங்கிற்கு மறுவாழ்வு சிகிச்சைக்கு செல்ல தவறியதற்காக 1 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் பிடிபட்டார். அப்போது அவரிடம் அட்டாமிடேட் எனும் ரசாயனம் கலந்த மின் சிகரெட்டும் உதிரி பாகங்களும் இருந்தன. அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மறுவாழ்வு திட்டத்தில் சேரவும் உத்தரவிடப்பட்டது. எனினும் முதன்முறை செல்ல தவறியதோடு பலமுறை அனுப்பப்பட்ட நினைவூட்டல்களையும் அவர் புறக்கணித்தார். குற்றம் புரிந்தவர்கள் மறுவாழ்வு சிகிச்சைக்கு செல்ல அல்லது நிறைவேற்ற தவறினால் அவர்கள் மீது நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படும். டெங்கிற்கு அதிகபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் அல்லது 2 ஆண்டு சிறை அல்லது இரண்டும் விதிக்கப்பட்டிருக்கலாம். சிங்கப்பூரில் நடைபெறும் அனைத்துலக இளம் விஞ்ஞானிகள் மாநாட்டில் கலந்து கொள்ள சாதனை அளவாக 57 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் வந்துள்ளனர். இளம் அறிவியலாளர்கள்
பிரபலமானவர்களுடன் கலந்து பேச இது வாய்ப்பாக அமைகிறது. சிறந்த ஆய்வாளர்கள் ஒன்று கூடி மனிதநேய சவால்களுக்கு தீர்வு காணவும் இது உதவும் என்று ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். சராசரி மனிதர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை அறிவியலை கொண்டு எப்படி தீர்க்கலாம் என்று கலந்து பேசப்படும். நொபேல் பரிசு பெற்றவர்கள் உட்பட 21 தலைசிறந்த விஞ்ஞானிகள் சிங்கப்பூரில் மாநாட்டிற்காக கூடியுள்ளனர். வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களின் கருத்துக்களை கேட்பதன் முக்கியத்துவத்தை தேசிய ஆய்வு அறநிறுவனத்தின் தலைவர் ஹெங் ஸ்வி கியட் வலியுறுத்தினார். அறநிறுவனம் ஆய்வுக்கான மானியங்கள், பயிற்சிகள் போன்றவற்றை மேலும் வலுப்படுத்தவிருப்பதாக அவர் சொன்னார். உலகளவில் ஆய்வுத்துறையில் வளர்ந்து வரும் திறனாளர்களை ஈர்ப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கப்படும் என்றும் திரு ஹெங் கூறினார். 5 நாள் மாநாடு வரும் வெள்ளிக்கிழமை வரை தொடரும். வெள்ளியின் விலை வரலாறு காணாத அளவை எட்டும் நிலையில் சிங்கப்பூரில் அந்த உலோகம் கிடைப்பது அரிதாகி இருக்கிறது. வெள்ளி வியாபாரிகள் அதனை பெற போட்டி போடுகின்றனர். அவர்கள் மாத கணக்கில் காத்திருக்க நேரிட்டுள்ளது. கடந்த ஆண்டில் வெள்ளி வலுவான ஏற்றத்தை பதிவு செய்தது. அதன் விலை 161 விழுக்காடு உயர்ந்து சாதனை அளவை எட்டியது. தங்கம் உட்பட விலை மதிப்புள்ள பெரும்பாலான உலோகங்களை வெள்ளி விஞ்சியது. வலுவான தொழில்துறை தேவை, உலகளாவிய விநியோக பற்றாக்குறை ஆகியவை இதற்கு காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையை சாதகமாக பயன்படுத்தி முதலீட்டாளர்கள் அண்மைய மாதங்களில் வெள்ளி கட்டிகளை வாங்கி குவித்தனர். நவம்பர் முதல் டிசம்பர் வரை தங்கம் மற்றும் வெள்ளி விற்பனை கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஒரு வியாபாரி கூறுகிறார். முன்பு பெரும்பாலும் உள்ளூர் நடுத்தர வயது வாடிக்கையாளர்கள். இன்று இளையர்களும் வெளிநாட்டினரும் வெள்ளியை வாங்குவதாக அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையை பொறுத்தவரை மின் வாகனங்கள், சூரிய சக்தி தகடுகள், சில்லு உற்பத்தி போன்றவை வெள்ளியை அதிகம் சார்ந்துள்ளன. வெள்ளி விலை ஏறுமுகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் மீதான தாக்கம் தற்போதைக்கு குறைவாகவே இருக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். சீனா சென்றிருக்கும் தென்கொரிய அதிபர் அங்கு சீன அதிபருடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி படங்கள். My Mitsubishi Electric Starmax aircon saves me energy and money. It's easy to clean and is so quiet. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல பொட்டு தங்கம் வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு நகை சேரும். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், தரம், நம்பிக்கை, நாணயம். லிட்டில் இந்தியா ஆர்கேட், சிங்கப்பூர். Get ready to experience electrifying firsts at Singapore Motor Show 2026. From your first test drive to your first family car, check out the latest petrol, hybrid and EV models from 36 car brands across 4 levels. Plus, stand to win the all-electric Dongfeng Box Hatchback. Singapore Motor Show 2026, 8th to 11th January at Suntec Singapore. Get your tickets now. What will your electrifying first be? Proudly brought to you by the Motor Traders Association of Singapore and the following partners. சிங்கப்பூரில் புற்றுநோய்க்கு அடுத்து அதிகமான மரணங்களை விளைவிப்பது நுரையீரல் அழற்சி. 5 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அதிகமாக பாதிக்கும். அதே மாதிரி வயசானவங்களை பாதிக்கும். நிமோனியா அறிகுறிகள் எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும். மூச்சு விடுறதுக்கே சிரமங்கள் இருக்கும். நிமோனியா தும்மல் வழியாவோ இல்ல இருமல் வழியாவோ மற்றவங்களுக்கு பரவுமா? இன்று இரவு 9:30 மணிக்கு பேசுவோம். இந்த நிகழ்ச்சியின் மற்ற பாகங்களை மீவாட்சில் இலவசமாக பார்க்கலாம். ஆனானப்பட்ட ஊர் மக்களே, ரசிகர் பெருமக்களே, நாங்கள் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சாப்பிட்றது செங்தங். சைனாலேருந்து ஜோச்சோ மக்கள் கொண்டு வந்த ஒரு டிசர்ட். ஒரு நிமிஷத்துல இந்த ஐஸ் கச்சாங்க முடிக்கணும். அந்த பந்தால இந்த பந்தை அடிக்கணும், அந்த பந்தை மட்டுமே அடிக்க கூடாது. தூங்கா நகரம் வரும் வியாழன் இரவு 9:30 மணிக்கு. இந்நிகழ்ச்சியின் மற்ற பாகங்களை இலவசமாக மீவாட்சில் காணலாம்.
குட்டி வாடிக்கையாளர்கள் அழகாக காட்சியளிக்கவும் தன்னம்பிக்கையோடு விளங்கவும் எங்களோட பலதரப்பட்ட சேவைகள் அவங்களுக்கு உதவி வருது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறந்த சேவையை வழங்க நாங்கள் தயார். இது நாங்கள் உங்களுக்கு அளிக்கிற வாக்குறுதி. Good day. It's all about personal care. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வெள்ளித்திரையர் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா மட்டும்தான் நம்ம இஷ்டப்படி வாழ முடியும். நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். எவ்வளவு ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்ல வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. ஜெயிச்சிட்டோம். சித்தார்த் சரத்குமார் தேவியானி நடிப்பில் 3 BHK வரும் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு வழங்குவோர் 93 ஆண்டுகால சுவை மற்றும் பாரம்பரியம் RKG நெய். 10 சென 4 பகுதியா பிரிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. அநியாயம் பண்றேன் நான். அமர்த எல்லாத்தையும் மாத்துனா. My house, my rules. சூர்யா மறுபடியும் வர மாட்டான். என் பேரு ரமணன். சூர்யா உங்களுக்கு எப்படியோ அப்படிதான் நான். உங்க கூட்டத்திலே ஒரு நரி இருக்குன்னு அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். உத்தரா இன்னைக்கு சாவணும். மாயாவும் சரிகாவும் நம்ம போட்டியோட ஃபைனல்ஸ்ல சண்டை போடணும். யாரு சண்டை கத்து கொடுத்தவங்க? இது டைட் ஏடும். அவனுக்கு பிடிச்சதா செய்யணும். இங்க நான் தான் கிங். அச்சமில்லை வரவே 2 புத்தம் புதிய பருவம் ஜனவரி 7 தொடக்கம் திங்கள் முதல் வியாழன் வரை இரவு 10 மணிக்கு உங்கள் வசந்தம் மற்றும் மீ வாட்சில். இந்த நாடகத்தை ஜனவரி 7 முதல் மீ வாட்சில் இலவசமாக பார்க்கலாம். Blue SG